சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. விளையாட்டு உடல் நலத்தை காக்கும். விளையாட்டு கொண்டாட்டத்தை தரும். விளையாட்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் நல்லது. இந்த மாதிரி ஒரு வார்னிங் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையிலே கொடுக்க வேண்டியது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி படம் பார்க்கும்போது இல்லை படம் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி ஒரு வார்னிங் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம காலகாலமாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த படத்தினுடைய இந்த வார்னிங் புதுமையாகவும் இருந்தது, தேவையாகவும் இருந்தது. இதை தாண்டி இன்னொரு வார்னிங்கும் இந்த படத்தில் வருது. விளையாட்டு பீரியடை கணக்கு பீரியடாக மாற்றி தருவது மனித தன்மையற்ற செயல். இப்படி ஒரு வார்னிங்கும் வருது. ஸோ எந்த படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, குரங்கு பெடல் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படம் எப்படி இருக்கு, எப்படி வந்திருக்கு, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நானா வர மாட்டேன்பா, அதுக்குள்ள எரிமான இருக்குதான். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், மாண்டேஜ் பிக்சர்ஸ், SRJ இவங்க எல்லாருமே சேர்ந்து நமக்காக இந்த படத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கமலக்கண்ணன் அவர்களோட இயக்கத்தில் தான் குரங்கு பெடல் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப லீனியராக, நார்மலாக 4 பேர்த்திட்ட பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்துலலாம் சின்ன வயசில் நம்ம எப்படிலாம் இருந்தோம், எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கையை, நம்ம பேசுவோம் இல்லையா, நம்ம ரீகலெக்ட் பண்ணுவோம். 90s கிட்ஸ் மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுறது, 80s கிட்ஸ் மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணுறது, இந்த ரீகலெக்டிங் எல்லாம் தான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனாகவும் அமைஞ்சிருக்கு. ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளை சொந்தமாக்கிக்கணும், அந்த சைக்கிளை ஓட்ட கற்றுக்கணும், அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு மலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கிற 5 பசங்க சேர்ந்து போகக்கூடிய ஒரு பயணம் தான் இந்த படம் குரங்கு பெடல். இதுதான் ஒன்லைனு, லைனே இதுதான், படமும் இதுதான். இது சுற்றி தான் மற்ற எமோஷன்ஸும் மற்ற சீன் கனெக்ட்ஸுமே அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்த விஷயம் வந்து லேண்ட்ஸ்கேப். அதாவது இந்த படம் வந்து கொங்கு பெல்ட், ஈரோடு மாவட்டத்தை சுற்றி அந்த கதையோட களம் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் உட்பட அங்கே இருக்கிற எல்லாருமே பேசுகிற ஸ்லாங்குன்னு இருக்கு இல்லையா, அந்த கொங்கு ஸ்லாங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கொங்கு ஸ்லாங்கில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுவே ஒரு மாதிரி நகைச்சுவையாக ரசிக்கும் தன்மையாக இருக்கும். இந்த படம் ஃபுல்லாக அந்த ஸ்லாங் ட்ராவல் ஆகிருக்கிறதுன்றது உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு பக்கம் இந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், வில்லேஜோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், 80s வில்லேஜ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தெரியாமல் சிட்டிலே வளர்ந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னா வில்லேஜ் சைடோட லைஃப் ஸ்டைலுக்கு இந்த படம் ஒரு பக்கா நோட் புக்னே சொல்லலாம். இந்த கதை வந்து 1980களில் நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப அழகான கேரக்டர் ஆர்க்கை செட் பண்ணியிருக்காரு டைரக்டர் கமலக்கண்ணன். சொல்லப்போனால் ஒரு வறண்ட பூமி, ஒரு இடத்துல மட்டும் ஒரு டேம் இருக்குது, அதை சுற்றி இருக்கிற ஊர் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுற விதமாக இருக்கட்டும், அதை அந்த கேமராமேன் ப்ரொஜெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், DI ஆர்டிஸ்ட் உள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த எல்லோ டின்ட்டை கொண்டு வரும்போது ஈஸியாக நம்மளால் அந்த கதையோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் தியேட்டரில் க்ரியேட் ஆகுது. எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிடுது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு சூப்பர் பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், இல்லை ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜ் போவேன்ட்டு இருக்கிற அந்த தருணத்தில் 10 பைசாவோட வேல்யூ என்ன, அந்த 10 பைசா காசை வச்சுட்டு ஒரே ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு எவ்வளோ சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்த நாட்கள் அப்படின்ற ஒரு ரீவைண்ட் மொமெண்ட் கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகும். நான் அந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது மல்டிபிள் ஆடியன்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற 2K கிட் இருந்தாங்க, 90s கிட்ஸ் இருந்தாங்க, 70s 80s 60s கூட ஒரு அங்கிள்லாம் பார்த்தேன் நான். ஸோ எல்லாத்துக்கூடையுமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அண்ட் 80s இந்த படம் கதை அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம காட்டுறோம் அப்படின்னா நிறைய மெனக்கெடல் இருக்கணும். ஏன்னா ஒரு கேரக்டர் 4 பேர் நடந்து பேசிகிட்டே போகிறாங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அந்த 80s டைமில் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், செவுரு காட்டுறாங்க பேக்ரவுண்ட்னா செவரில் ஒரு வால் பெயிண்டிங் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிராண்டிங் இருக்கும். அந்த பிராண்டிங்குமே 80s இருக்க அந்த கம்பெனி எப்படி பிராண்ட் பண்ணாங்க, எந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணாங்கன்ற அளவுக்கு ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி ரிசர்ச் பண்ணி அடித்தா மட்டும்தான் அவ்வளோ கிளியர் பிக்சர் உங்களால் பார்க்க முடியும். ஒரு சில கம்பெனி பிராண்ட்ஸ் எல்லாமே அந்த காலகட்டத்தில் பயங்கர ஹிட் ஆகிருந்தது, பயங்கரமான வால் பெயிண்டிங்லாம் போட்டு பிரம்மாண்டமாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் உங்களால் திரும்ப பார்க்க முடியும். இப்படி ஒரு பிராண்ட் இருந்துச்சு, ஆமாண்டா இப்படி ஒன்று இருந்துச்சு, இதை மறந்துட்டோம் பார்த்தியா அப்படின்னு டக்குன்னு உங்களால் 4-5 விஷயங்கள் சொல்ல முடியும். இதை தாண்டி ஊர் பக்கம் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் லீவ் விட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த படத்தில் நிறைய சொல்லியிருப்பாங்க. கிணத்துல குச்சி விளையாடுறது, நொங்கு நோண்டி சாப்பிட்றது, நொங்கு சக்கரை வச்சு ஓட்டிட்டு போகிறது, வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் லேட் ஆனால் அந்த கடைக்காரர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு போய் வண்டியை போய் விடுறது. அண்ட் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தெரு நாடகம் இந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்கும் இல்லையா, அதை கூட ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷார்ட்டில் தெருவிளக்கில் அதை பின்னாடி ஒரு லைட்டிங் கொடுத்து ஒரு பப்பெட் ஷோலாம் நடக்கும் இல்லையா, அதை கூட ரொம்ப அழகாக இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படம் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னா, ஸ்கூல் முடிக்கிறாங்க, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த சம்மர் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, அந்த சம்மர் ஹாலிடேஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப அழகாக இதில் காட்டியிருப்பாங்க. அண்ட் கேரக்டர்ஸ்
இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ்ன்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னாலுமே இந்த கதை நகருமா அப்படின்னா கண்டிப்பாக நகராது. ஏன்னா இந்த கேரக்டர் ஆப்வியஸ்லி தேவை, இந்த கேரக்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்து டிசைன் பண்ணனால தான் தேவையான கேரக்டர்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கே தவிர தேவையில்லாமல் வந்துட்டு போகிறவங்க அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. அப்பா ரோல் காளி வெங்கட் அவர்கள் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபன் எலமெண்ட்டாக்காக ஒரு குடிகாரர் மாதிரி ஒருத்தர் உள்ளே வருவார், அவருக்கு ஒரு ஃபன் எலமெண்ட் இருக்குது, அவருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த படத்தில் காட்டின எல்லா கேரக்டர்ஸுமே முக்கியமான கேரக்டர்ஸ், படத்தில் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் இந்த படத்தை வந்து ஒரு 5 பசங்க, சின்ன சின்ன பசங்க தான் கேரி பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த பசங்களுக்கு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, சினிமானா என்னன்னே தெரியாது, பார்க்குறதோட சரி அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்காங்க இந்த பசங்க. இந்த பசங்களை நடிக்க வச்சு அது நடிப்பு மாதிரியே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக அவுட்புட் வாங்கியிருக்காரு டைரக்டர். இந்த பசங்க எல்லாமே டிஃபால்ட்டாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் பழகிட்டு இருக்கிற பசங்க, அந்த ஊர் பக்கமாக கம்பு சுற்றுறது, சிலம்பம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பசங்க தான். அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த கதையோட அடாப்ட் பண்ண வச்சு நடிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது, வாழ வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக அந்த பசங்க இந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணி வாழ்ந்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மிகப்பெரிய தூண், இந்த பசங்க 5 பேர் எப்படி இந்த படத்தை இழுத்துட்டு போனாங்களோ இவர் தனியாக தோளில் சுமந்து படத்தை இழுத்துருக்காருன்னு சொல்லலாம். காளி வெங்கட் அவர்கள், அவர் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்பா அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வருது, எதனால் அவர் சைக்கிள் ஓட்ட, இதெல்லாம் நீங்கள் ட்ரெய்லர் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எந்த ஸ்பாய்லருமே கிடையாது. எதனால் அவர் சைக்கிள் ஓட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரி அவருக்கு வருது. அந்த பேக் ஸ்டோரினால தான் இந்த பையனுக்கும் சைக்கிள் ஒரு அடாப்ஷன் வந்து வர ஆரம்பிக்குது, கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு நடந்தது என் பிள்ளைக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிற ஒரு அப்பாவாகவும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே கிளைமேக்ஸ் வரும்போது அதை புரிஞ்சுட்டு திருந்திட்டு பையனுக்காக எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக காளி வெங்கட் அவர்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்தபடியாக ஒரு கேரக்டர் ரைட்டர் பிரசன்னா பாலச்சந்தர் ரொம்ப அற்புதமாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஏற்கனவே ஒரு ரைட்டராகவும் இருந்திருக்காரு, ப்ளஸ் இந்த படத்தில் ஒரு அற்புதமான ரோலும் பண்ணியிருக்காரு. மிலிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ரோலை நீங்கள் தேட்டரில் பார்க்கும் போதுமே அந்த ரோலுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் இருக்கும், அந்த ரோலுக்கான ஹைப்பும் இருக்கும், அந்த ரோலுக்கான நகைச்சுவையும் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு அழகான ரோலாக பிரசன்னா பாலச்சந்தர் பண்ணியிருக்காரு. இவர் கூட, அதாவது இந்த மிலிட்ரி கேரக்டர் பண்ண பிரசன்னா பாலச்சந்தர் கூட இன்னொரு குடிகார கேரக்டர் வந்து ட்ராவல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இவங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு சில ஃபன் வந்து தேட்டரில் லாஃபிங் ரியாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிரிச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாமே. இந்த படத்தோட டீசர் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் வாத்தியார் கேரக்டராக ஒருத்தர் வருவார். அவர் வந்ததே ஒரு 2-3 சீன்ஸ் மட்டும் தான் படத்தில் வருவார். ஆனால் அவர் சொல்கிற டயலாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம எல்லாத்தையும் ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கும், நம்ம பள்ளி பருவத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். அப்படி என்ன கேரக்டர் அது, என்ன டயலாக் அது அப்படின்றத நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அடுத்தது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய தூணாக நான் பார்க்குறது இந்த படத்தினுடைய மியூசிக். ஜிப்ரான் அவர்கள் பூந்து விளையாடி இருக்காரு, சும்மா ஹார்மோனியத்தை ஹேரில் வச்சு வாசித்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தெறிக்க விட்டுருக்காரு. வில்லேஜ் அப்படிங்கும் போது வில்லேஜ் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபெக்டாக அடிச்சிருக்காரு மியூசிக்கில் அப்படின்னு சொல்லலாம். கொண்டாட்டம்னு ஒரு சாங் இருக்குது, அதுவுமே யூடியூப்ல இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் முடிச்சு லீவ் விடுறாங்க, சம்மர் லீவ் ஆரம்பிக்கும் போது அந்த பசங்களுடைய விளையாட்டுத்தனம் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்றத மியூசிக்லையுமே ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாரு ஜிப்ரான் அவர்கள். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. ஒரு 2-3 பாட்டு உங்களுக்கு வந்த மாதிரியே தெரியாது, மாண்டேஜோட கலந்து போயிருக்கும், கதையோட ட்ராவல் ஆகி போயிருக்கும். ஸோ பாட்டு வந்த மாதிரியே தெரியாது. பாட்டில் உட்பட சைக்கிள் பெல்லு உட்பட அந்த மியூசிக்காக யூஸ் பண்ணியிருப்பார். லிரிக்ஸ்லையுமே சைக்கிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அது மிகப்பெரிய பாசிட்டிவ் விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் அடுத்தது இந்த படத்தினுடைய கேமரா அண்ட் எடிட்டிங். இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப், அதாவது ட்ரை லேண்டாக இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பை காட்டுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் சீனாக பார்க்கும்போது தெரியும், அங்கே எதுவுமே இருக்காது, வெறும் ஒரு கிரவுண்டு மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல கிராமத்துக்குள்ளே போய் ஷூட் பண்ணுறது, ஒரு இடமே ஒரு பிளெயினாக இருக்க ஒரு கிரவுண்டுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு போய் நிறுத்தி ஷூட் பண்ணுறது, அண்ட் அந்த லேண்ட்ஸ்கேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான கலர் டோன் கொடுக்கறது அப்படின்றதுல ரொம்ப அழகாக என்டையர் கேமரா டீம், டிஐ டீம் அண்ட் எடிட் டீம் 3 பேருமே சேர்ந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க் பண்ணது சுமி பாஸ்கரன். அவர் வந்து இந்த படத்துடைய ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு, மாண்டேஜ் பிக்சர்ஸுடைய ப்ரொடியூசர் அவர் தான். கேமராமேன் கம் ப்ரொடியூசர், இந்த 2 ரோலையுமே பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சுமி பாஸ்கர். கட்ஸ் ரொம்ப ஆப்டாக இருக்குது, தேவையில்லாத போர்ஷனாக டக்குன்னு கட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப லென்த்தியான விஷயமா கொண்டு போக விடாமல் நம்மளை என்கேஜிங்காக உட்கார வச்சது இந்த படத்தினுடைய எடிட்டுன்னு சொல்லலாம். அண்ட் எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. இந்த படம் அவார்ட்ஸ் அண்ட் ஜூரியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் ட்ரெய்லருக்கு முன்னாடியே அவங்க வச்சிருப்பாங்க. IFFI இன்டர்நேஷனல் சாம்பியன் அண்ட் இந்தியன் பேனோரமா ஃபிலிம் செலெக்ஷன், இது 2லையுமே இந்த படம் குரங்கு பெடல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 53rd இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம கோவாவில் நடந்தது, அங்கேயுமே கோல்டன் பீகாக் அவார்டு இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்டர்நேஷனல் அரேனால கூட இந்த படம் ரொம்ப அழகாக ரோர் பண்ணிட்டு வந்திருக்கிறதுன்றது நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம்.
அண்ட் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தது ஸ்டார் காஸ்ட் கிடையாது, ரொம்ப பெரிய கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் அந்த படத்தில் கிடையாது, ஒரு ஃபைட்டு கிடையாது, ஒரு லவ் சீக்வன்ஸ் கிடையாது. இருந்தாலுமே இந்த படம் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்டென்ட் இஸ் த கிங் அப்படின்றது இன்றைக்கி இருக்க மக்களுமே வந்துட்டாங்க. கான்டென்ட்டை நான் செலிப்ரேட் பண்ணுற சூழ்நிலைக்கு மக்களும் வந்துட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கான்டென்ட் இந்த படம் கண்டிப்பாக 100% டெலிவர் பண்ணுன்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஸோ இந்த வீக்கே நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி குரங்கு பெடல் படத்தை தேட்டரில் பார்க்கலாம். இது ஏன் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, சின்ன சின்ன சவுண்ட் டிசைன்ஸாக இருக்கட்டும், அந்த அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு 10 பைசாவை காட்டுறது கூட ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு 10 பைசா எலகெண்ட்டாக தெரிகிற அளவுக்கு ஒரு ட்ரிப் டு த மெமரி லைனாக உங்களுக்கு அமையும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தை தேட்டரில் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை வீடியோ காலில் வந்து ஊரில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இது இன்றைக்கி ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு இல்லையா. ஆனால் முன்ன இருந்த காலத்தில் சம்மர் ஹாலிடேஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு போகிறது, வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டுறது, ₹1 காசை வச்சு எத்தனை முட்டை வாங்க முடியுன்றதை பிளான் பண்ணுறது, ஸ்விம்மிங் பூல் போகாமல் கிணத்துக்குள்ளே குளிச்சு விளையாடுறது, குளத்துல குளிச்சு நீச்சல் அடிக்கிறது, அண்ட் ஒரே ஒரு கிரிக்கெட் பேட் தான் இருக்காது, ஒரு காலில் கட்டிட்டு 2 பேர் விளையாடுறது, பேட் இருக்காது, ஸ்டம்ப் இருக்காது, குச்சை நட்டு வச்சு தேங்காய் மட்டையை வச்சு விளையாடுறது, கோழி குண்டு விளையாடுறது, பம்பரம் ஓட்டுறது, ஜவ்வு மிட்டாய் மாதிரி வாட்ச் கட்டி செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் நமக்கு இருக்குது இல்லையா. அந்த நொங்கு வண்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு படத்தில் கனெக்ட் ஆகும், கன்வே ஆகும். இது எல்லாத்தையும் பார்க்காம இருக்கிற இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கு இப்படியும் ஒரு காலம் இருந்தது, இப்படி ஒரு அழகான காலம் இருந்ததுன்றதை நீங்கள் ரொம்ப கனெக்டாக எடுத்து காட்டலாம். அதுக்காகவே 2K கிட்ஸோடையும் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். குரங்கு பெடல் வர்த் வாட்ச் ஃபிலிம், தேட்டரில் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே.